ஏசாயால சொல்றாரு, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பான். எப்போ? மகா வறட்சியான காலம். மகா வறட்சியான காலம். வெறும் வறட்சி இல்லைங்க, என்ன போட்டிருக்குது? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில். அப்போ காலத்துக்கும் உங்க ஆசீர்வாதத்துக்கும் சம்மந்தமே இல்லை, சூழ்நிலைக்கும் உங்க ஆசீர்வாதத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இதை தான் ஆண்டவர் காட்டுறார். பஞ்ச நேரத்திலையும் எலியா எப்படி போஷிக்கப்பட்டான், பஞ்ச நேரத்திலையும் அந்த விதவை எப்படி போஷிக்கப்பட்டான், பஞ்ச நேரத்திலையும் யோசேப்பு எப்படி உயர்த்தப்பட்டான், பஞ்ச நேரத்திலையும் யோசேப்பு மக்களை எப்படி போஷிச்சான், பஞ்ச நேரத்திலையும் யாக்கோபின் சந்ததி காக்கப்படும்படி எப்படி தேவன் யோசேப்பை முன்னமே அனுப்பி. யோசித்து பாருங்களேன், எத்தனையோ வருஷம் கழிச்சு ஒரு பஞ்சம் வரப்போகுது. அந்த பஞ்சத்தில் இந்த யோசேப்பின் வம்சத்தை காப்பதற்கு தேவன் முன்னமே யோசேப்பை அனுப்பி வச்சு அந்த திட்டத்தின் மூலம் அந்த யாக்கோபின் சந்ததி மட்டுமல்ல, அங்க இருக்கிற எகிப்தின் மக்கள் காக்கப்படுகிறார்கள். அப்ப கர்த்தர் ஒருபோதும் பஞ்சத்தை விரும்பல, கஷ்டத்தை விரும்பல, ஏழ்மையை அவர் விரும்பல. அவரை நம்புகிற உங்களுக்கு, கர்த்தரை தன்னம்பிக்கையாய் கொண்டிருக்கிற உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் தேவன் செழிப்பை அவர் வைத்திருக்கிறார், வளமை அவர் வைத்திருக்கிறார், வாழ்வை அவர் வைத்திருக்கிறார், பெருக்கத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பதை உறுதியிட்டு என்ன பண்றோம் சொல்றோம் பாருங்களேன்.